தமிழ் traders அனைவருக்கும் வணக்கம். இந்திய பொருளாதார சுழற்சி, இந்தியா எக்கனாமிக்கு மார்ச் மாசம் இப்ப எந்த சைக்கிள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டார்க் மோட்ல இருந்து விரிவாக்கம் வந்து இப்ப வந்து நடு விரிவாக்கம் மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்குங்க. இறுதி விரிவாக்கம் வந்து நம்ம அதான் மார்க்கெட் ஆனது நிப்டி 27,000 30,000 முடிய போகும்னு பார்த்தோம். ஆனா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னாக இப்ப இறுதி விரிவாக்கம் ஆகாம இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ஆனது கீழே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால இல்ல இது சரியாயிடுச்சு அப்படின்னா இறுதி விரிவாக்க அந்த எக்ஸ்பென்ஷன் பேஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா பீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரிவை நோக்கி வரலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால அக்குமுலேஷன் பேஸ் கிட்ட நியர்பை இருக்குங்க. முக்கிய பொருளாதார குறியீடுகள் எல்லாம் பார்க்கும்போது ஜிடிபி வளர்ச்சி வந்து நாட்டில் வந்து 6.9% இருக்குங்க. 2026 கோல்ட்மேன் சாட்ஸ் கணிப்புப்படி உலகத்தில் மிக வேகமான பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆர்பிஐயோட வட்டி விகிதம் 5.5% விகிதத்துல குறைக்கப்பட்டு இருக்குங்க. ரேட் கட் சைக்கிள் நல்லா இருக்கு. அதே போல பணவீக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷனோட குறைவால் கட்டுப்பாட்டுல இருக்கு பணவீக்கம். ஆனா இப்ப இந்த ஆயில் பிரைஸ் இதனால இந்த ஜியோ ஈராக் இஸ்ரேல் பிரச்சனைனால பணவீக்கம் கொஞ்சம் அதிகரிக்குமோ என்ற பயத்தினாலதான் நம்மளுடைய எக்கனாமிக் சைக்கிளும் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உலக எக்கனாமிக்கே வந்து டவுன்ல வரும்போது நம்ம எக்கனாமிக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்ல வந்துடும். ஆனா மற்றபடி நம்ம எக்கனாமிக் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே, நுகர்வு வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு. 6.3 டிரில்லியன் ஆர்பிஐ லிக்விடிட்டியோட நுகர்வை விட நல்லா வளர்ச்சியில தான், அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா வளர்ச்சியில தான் இருக்கு. நுகர்வு கன்சம்ஷன் போகுது. அப்புறம் லீடிங் இண்டெக்ஸ் வந்து 2.2% இருக்குங்க. ஜனவரி கிட்ட ஜூன் 25 இருந்து ஜனவரி 26 கிட்ட முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. லீடிங் இண்டெக்ஸ் தனியார் முதலீடு மட்டும் இல்லைங்க. இன்னும் வந்து எஃபிஐ வந்து உள்ள வரல. யூஎஸ்ஏ ட்ரேட் டீல் வந்து தெளிவு ஆகாத காரணத்தினால் வந்து இன்னமும் எஃப்ஐ ஆனது உள்ள வராம இருக்காங்க. இப்ப துறை வாரியான கண்ணோட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நுகர்வு பொருட்கள் வந்து நல்லா வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கு. வாகனத்துறையும் வாங்கலாம், வங்கி நிதி நிறுவனத்துறையும் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் துறையும் வாங்கலாம். உள்கட்டமைப்பு துறையை கவனிச்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் கவனமும். ஆனா மார்க்கெட்ல நம்மளுடைய நேற்று வீடியோ கூட பார்த்தோம், நம்ம போட்டுருக்கோம். இதை கவனிச்சு நல்ல அண்டர் வேல்யூ உள்ள ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கோங்க. மூலதான பொருட்களை இது பண்ணி வச்சுக்கோங்க. மருந்து துறையை வந்து நம்ம எப்பவுமே இது பண்ணிக்கலாம். ஐடி அண்ட் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கவலை அளிக்க மாதிரி இருக்கு. நல்ல பார்ப்போம், ஆனா டெவலப் ஆயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் நுகர்வோர் பொருள், வாகனத்துறை, வங்கி நிதித்துறை, ரியல் எஸ்டேட் எல்லாமே ஒரு பையிங் இதெல்லாம் இருக்கு. இப்போது எக்கனாமிக் படி உள்கட்டமைப்பு மூலதான பொருட்கள் மருந்து துறையெல்லாம் கவனிச்சு நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கலாம். ஐடி வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. கவனிக்க வேண்டிய ரிஸ்குகளை எடுத்தனா யுஎஸ் டேரிஃப் அழுத்தம். அமெரிக்கா டேரிஃப் காரணமாக ஜிடிபியில் சுமார் 0.4% தாக்கம் வரலாம் என்று ஓஇசிடி வந்து கணிக்கிறது. ஏற்றுமதி சார்ந்த துறைகளுக்கு பாதிப்பு வரலாம் இருக்கு டேரிஃப் அழுத்தம் காரணனால. மேனப்பச்சரின் பலவீனம். ஜிடிபியில் தொழிற்சாலைகளை பங்கு பெறும் 13% வந்து அரசின் 25% இலக்கை எட்ட இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம்னு பார்க்கப்படுது. ஏன்னா மேனப்பச்சரிங்ல இப்ப இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்னால மேனப்பச்சரியோட இன்புட் காஸ்ட் எல்லாமே அதிகம் ஆகிக்கும். அதனால மேனப்பச்சரிங் செக்டருக்கு எல்லாமே அந்த கம்பெனிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆகும். கவர்மெண்ட் வந்து 25% இலக்கு வச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு 12% இருந்து 13%க்குள்ளேயே நடந்து கொண்டு இருக்கின்றன. அதே போல தனியார் நிறுவன எஃப்ஐ வந்து இன்னமும் சரியான பெரிய முதலீட்டை வரல. அப்பக்கப்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க, வாங்காமலாம் இல்லை, லட்சமா வாங்காம இருக்காங்க. உலகம் வந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷனு, டாலர் ஸ்ட்ரென்த்து, இந்தியா ரூபாயோட வீழ்ச்சி, எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ இவை சந்தையில் அதிக ஏற்ற இறக்கங்களை உருவாக்கலாம். ரேட் கட் சைக்கிள் நடக்கிறதுங்க. அப்புறம் டெப்ட் ஃபண்டு இல்ல ரேட் சென்சிட்டிவ் உள்ள ஸ்டாக்கை நீங்க எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிறது. டெப்ட் ஃபண்டில் இப்ப நீங்க முதலீடு பண்ணிக்கிறது நல்லதுங்க. நுகர்வு கன்சம்ஷன் வளர்கிறதுனால பேங்கிங்கு, ரீட்டைலரு, ஆட்டோ, எஃப்எம்ஜி இந்த பங்குகள்லாம் நீங்க இப்ப எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பங்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது.
டெப்ட் ஃபண்ட்ல நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ரேட் கட்டுனால ரேட் இன்க்ரீஸ் ஆனா பாதிப்படையாத பங்குகளை பார்த்துக்கோங்க. கேப்பஸ் ரெக்கவரி தொடங்கும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஆனது வளரும். அதனால அதோடைய பங்குகளை கவனத்துல வச்சுக்கோங்க. உலகம் வந்து டொமஸ்டிக் போக்கஸ் பிளஸ் டிஃபென்சிவ் அலோகேஷன் வந்து வைத்து இருக்குங்க, அது விற்க வேண்டாம். டிஃபென்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா வச்சிருங்க, விற்க வேண்டாம். ஐடி துறையில யூஎஸ் டிமாண்ட் தான் கேள்விக்குறியா இருக்கு. பெரிய முதலீடு பண்ண வேண்டாம். கவனமாக நல்ல கம்பெனிகளை பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட்டை பாருங்க, மேனேஜ்மெண்ட் மேல கேஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் growth கேஷ் ஃப்ளோ உள்ள கம்பெனியை பார்த்து பண்ணுங்க. இந்தியா இப்போது மிட் டு லேட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல உள்ளது. வளர்ச்சி தொடர்கிறது. ஆனால் கவலையாக இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. ஜிடிபி வளர்ச்சி வலுவாக உள்ளது. இன்ஃபிளேஷன் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனா இனிமேல் வகப்போக்கில் இந்த போர் நீடிச்சுன்னா இன்ஃபிளேஷன் கட்டுப்பாட்டை மீறிடும். அப்ப ஆர்பிஐ ரேட் சைக்கிள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால் பிரைவேட் கேபக்ஸ் இன்னும் நம்ம உள்ளுக்குள்ள வரல. யூஎஸ்டிஆர்பி வந்து அழுத்தம் உள்ளது. கன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவ் அண்ட் செக்டர் சாதகமாக இருக்கு. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் கூடிய பிரைவேட் பேங்கிங், பஜாஜ் பினான்ஸ், ஸ்ரீராம் பினான்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகளை கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் உள்ள பங்குகளை நீங்க பண்ணிக்கிறது நல்லது. இது எல்லாமே வந்து ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே, நம்ம வாங்கவோ விற்கவோ சொல்லவே இல்லை. அதாவது ஓவராலா நம்மளுடைய பொருளாதாரம் நேர்மறையில இருக்கு. ஆனா கவனமாக இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கின்றது. வாழ்க வளர்த்துட்டோம்.